வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட்டு ட்ரெஸ் தான் இது. அதாவது வந்து க்ரீன் கலர் வந்து டாப்ஸு, இந்த வந்து சாலு, அந்த கீழே இருக்கிறது வந்து பேண்ட்டு வந்து 2 மீட்டர் இருக்குது. நம்ம அந்த இதில் தான் வந்து அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். சாலில் வந்துட்டு மேலே வந்து பாடி உயரத்துக்கு வச்சுக்கிட்டு அதில் வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகான டாப்ஸ் இது. இது வந்து நம்ம கோட் போடுறதுக்காக தைக்கிறோம். ஆனால் கோட்டும் போட்டுக்கலாம், கோட் இல்லாமல் தனியாகவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து டாப்ஸ் பார்க்கலாம், நாளைக்கு வந்து உங்களுக்கு கோட்டு சொல்லித்தரேன். அந்த கோட்டும் செம்மையாக இருக்கும், நாளைக்கும் பாருங்கள். இப்போது வந்து லைனிங் எடுத்திருக்கேன். இதை வந்து நேராக கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணிவிட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சேம் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். இது வந்து ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்குது. அதாவது வந்து கிரே கலரு ஆஃப் ஒயிட் மாதிரி கலந்து அந்த பேண்ட்டு சாலும். மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு, பியூர் காட்டன் மெட்டீரியல். அவங்க கேட்டது வந்து டாப்ஸில் வந்து ஒரு இது அம்பர்லா டாப்பும், அதுக்கு மேட்சாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் மல்டி கலரு பிளாக் கலர் எடுத்து வச்சுருக்கேன் 1 மீட்ரு. அது மேலே வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது உயரம் வந்து 15.5 இன்ச் வச்சுருக்கேன். சுற்றளவு வந்து 11 இன்ச் வைக்கிறேன். இது வந்து ப்ளூ கலரில் தான் கோடு போடுறேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இது நார்மலாக ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக மட்டும் வளைச்சி விட போகிறோம். ஷோல்டர் வந்து நமக்கு ரெடிமேடில் வர மாதிரி தான் அகலமாக வைக்க போகிறேன். 4.25 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் வந்து 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஷோல்டர் வந்து அகலமாக வைக்கிறனால நம்ம ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு வைக்கிறேன். சென்டரில் வந்து 1.5 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து 2 in 1 போட்டுக்கலாம். கோட் போட்டுக்கலாம். நம்ம வந்து கை மட்டும் வச்சு நம்ம தனியாக அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இது 2 விதமாக இந்த இது சுடிதார் போடலாம். அந்த வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம 1 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அகலம் வந்து 10 இன்ச் வச்சுக்கோங்க. நம்ம 11 வச்சுருக்கோம் இல்லையா, கீழே மட்டும் 11 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க. 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழேருந்து யூ கட் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கழுத்து கட் பண்ணலை, மற்றபடி எல்லாமே வரைஞ்சிருக்கோம். கழுத்து வந்து தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூவாக கட் பண்ணிக்கலாம். சுற்றலை வந்து கீழே மேலே வந்து 11, கீழே வந்து நம்ம 1 இன்ச் கம்மி பண்ணி 10 இன்ச் கட் பண்ணுறோம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம 4 இன்ச் வச்சுருக்கோம். நான் பைப்பிங் வைக்கிறேன், 4 இன்ச் வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து மிஷின்லேயே கை தைச்சி விட்டீங்க அப்படின்னா 4.5 வச்சுக்கோங்க. 4.5 இல்லை 4.25 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து 4 இன்ச்சுக்கு தையல் போகும் இல்லையா, அதனால சொல்கிறேன். நான் வந்து ஆம்கோல் பைப்பிங் வச்சு தைக்கிறனால நான் இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். நெக்கு வந்து இதுக்கு நம்ம வந்து ரெடிமேடில் வரும் இல்லையா, பேக் சைடு வந்து நமக்கு அதிகம் லென்த் இல்லாமல் வரும் இல்லையா, அந்த மாதிரி க்ளோஸாக கழுத்தை ஒட்டி வர மாதிரி வச்சுருக்கேன். சேம் இதில் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடில் நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன். கரையோட கரை சேர்த்து முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம உயரம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே கட் பண்ணணும் இல்லையா, அதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். பேண்ட்டு கிளாத்தை அப்படியே நம்ம முக்கோணமாக போட்டிருக்கேன். 2 மீட்டருக்கு. இதுவே தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காட்டன்றதுனால கண்டிப்பாக சுருங்கத்தான் செய்யும், அதனால தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சதுலேருந்து மேலே 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. என்ன காரணம்னா நம்ம கிராஸாக இது வரனால நமக்கு கண்டிப்பாக அகலம் நிறையவே கொடுக்கும். அதனால 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் வரும். நீங்கள் வரைஞ்சி அந்த உயரத்துவே அப்படியே நீங்கள் வச்சிங்க, அந்த கீழே வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 இன்ச்சு லூஸ் தான் வரும். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. 32 இன்ச்சு, இதுக்கு கீழே உயரம் வந்து 32 இன்ச்சு.
நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குது சைடில், நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை அப்படியே வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல யூவாக வேணும் அப்படின்னா இந்த பக்கம் 32 வைக்கிறீங்கன்னா அந்த பக்கம் 30 வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம சால் இருக்கு இல்லையா, சாலில் வந்துட்டு நான் இந்த இதை அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு சாலில் 4ஆக மடித்து போட்டு அப்படியே போட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடித்து திருப்பிடலாம். இப்போ நம்ம வந்து பாடி உயரத்துக்கு மட்டும் சால் எடுத்திருக்கோம். அது சால்லே கொஞ்சம் மீதம் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு இதுக்கும் கைக்கும் மட்டும்தான் தேவை, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பேண்ட்லேயே எடுத்துக்கிட்டோம். இது நல்லா கிளாத் வந்து நல்லா திக்காக சாஃப்டாக இருந்துச்சு. சரி, அதனால தான் இதில் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இதுக்கு இது ஒரு ட்ரெஸ்ஸாக அது ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறனால இந்த பொண்ணு வந்து சால் வேணாம் அப்படின்ட்டுருச்சு. சப்போஸ் இது உங்களுக்கு இப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 2 ட்ரெஸ்ஸாக கூட தைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் கலர் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இப்போ எஜ்ஜிலே தையல் போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக இழுத்து விட்டு எஜ்ஜிலே போடுங்க. இப்போ அது போட்டு எடுத்துகிட்டு லைனிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து கழுத்து கட் பண்ணலாம். 6 இன்ச்சு வைக்கிறேன், அகலம் வந்து 3 இன்ச்சு. லைட்டாக கொண்டு வந்து கீழே வளைச்சி விட்ருக்கேன், ரொம்ப வளைவாக இல்லை. இது வீனுக்கு மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். கார்னட்டு நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு நல்லா மடித்து நம்ம எஜ்ஜிலே தையல் போடலாம். நல்லா கரெக்டாக மடித்து வச்சு தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. அதே மாதிரி இந்த சாலோட மெட்டீரியலும் அந்த பக்கம் போயிடக்கூடாது. இப்போ போட்டுட்டு நம்ம வந்து கீழே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம மடித்து தைச்சிடலாம். அப்படியே உருட்டி பொறுமையாக பைப்பிங் கொடுங்க. கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்து தைக்கிறப்ப வந்து நமக்கு இடுப்பு பகுதியில் ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இது வேணால் வச்சுக்கலாம், நம்ம நாட்டுக்கும் ரோப்பு கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் பைப்பிங் கொடுத்து தைச்சிங்கன்னா. இப்போ கழுத்துக்கும் பைப்பிங் வச்சிடலாம். நான் அடியில் கொடுத்து வைக்கிறேன். நல்லா இந்த கார்னர்ட்டு நிப்பாட்டிட்டு அப்புறமா திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த நெக்கோட ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நெக்கு வந்து ஷேப் வராது. அதனால் அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. இப்போ பொறுமையாக உருட்டி தைச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அழகாக வந்துருச்சுன்னா அடுத்து ஃபுல்லாகவே நீட்டாக வந்துடும். நான் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடியோ பார்த்து நான் பைப்பிங் கற்றுக்கிட்டேன்னு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லித்தரது வந்து வேஸ்ட் ஆகலை, நம்ம ஏதோ கற்றுக்குறீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுக்காக அன்பு சகோதரிகள்கிட்ட எல்லாத்துட்டையும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நல்லா அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க.
இது பார்க்குறப்ப வந்து எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரொம்ப அழகாக வந்தது. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சை வந்து 3ஆ மடித்து ஓடு தையல் போட்டுக்கலாம். இது சன்னமாக நம்ம வந்து ஒரு 2 லைன் கொடுக்க போகிறோம். 1/2 இன்ச்சு அளவு கட் பண்ணிங்கன்னா அது 3ஆ மடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு 1/4 இன்ச்சில் பாதி தான் வரும். இப்போ வந்து அந்த பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து இது 2 லைன் கொடுத்துடலாம். பைப்பிங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்ருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பைப்பிங் ஒட்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது பைப்பிங்கும் இதுவும் ஒரே மாதிரி தெரியும். அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. பைப்பிங் நமக்கு தனியாக தெரியாது. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது அந்த லைன் கொடுக்கும்போது ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. ஒரு இடத்துல அகலம் ஒரு இடத்துல கம்மியாக கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவு கொடுக்குறோமோ அது முடிக்கிற வரைக்கும் அதே அளவு தான் வரணும். இப்போ அந்த கார்னர்கிட்ட சின்னதாக மடிப்பு கொடுத்துருக்கோம். அது திருப்பி போயிட்டு மறுபடியும் வந்துடுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃப்ளிட்ஸு வந்து தூக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கீழே வந்து அடியில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு மேல் வாக்கில் நம்ம திருப்பி தைச்சிடலாம். அதாவது கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு இது நான் அந்த இது வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணி கட் பண்ணிவிட்டேன். கரெக்டான அளவில் ஒரே அளவாக 2 பக்கம் கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கத்தை அப்படியே மடித்து நான் தைச்சிட்டு வரேன். ஒரு 1/4 இன்ச் அளவு தான் கொடுக்குறேன். பாடி உயரம் வந்து 15 வச்சேன். ஸ்கர்ட்டு உயரம் வந்து 32 வச்சுருக்கேன். 2 சேர்த்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த உயரம் எவ்வளோ எது வரைக்கும் வேணும், முழங்கால் வரைக்கும் வேணுமா இல்லை வந்து கீழே ஃபுல் டாப் வேணுமான்றதை வந்துட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கை வச்சு பார்த்தாச்சு, சரியாக இருக்குது. இந்த கைக்கும் வந்து நான் சாலில் கட் பண்ண தான் இந்த நூல் கூட இருக்க பாருங்கள். சாலையில் கட் பண்ண கை தான் இது. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். ஏன்னா அவ்வளோதான், ஸ்கர்ட்டில் வந்து நம்ம அந்த கொஞ்சம் 10ல் நம்ம ஒட்டு போட்டோம் இல்லையா கீழே, அதோடு முடிஞ்சு மேலே அந்த வளைவில் கட் பண்ணது மட்டும்தான் இருக்குது. அதனால் சாலில் தான் வந்து இந்த பாடியோட உயரமும் கையும் அதில் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா அழகாக உருட்டி தைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நல்ல திக்கான ஒரு லைனிங் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த டாப்ஸு. ஆம்கோலுக்கு வந்து உருட்டி பொறுமையாக பைப்பிங் கொடுத்துட்டுங்க. இப்போ ஏன்னா ஆம்கோலுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கிறனால அசல் அப்படியே ரெடிமேடில் நீங்கள் எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது. தைச்சதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கை வந்து அடையாளப்படுத்தியாச்சு. கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் நான். இப்போ சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கீழேயுமே நான் அடையாளப்படுத்தியிருக்கேன் 2 சைடும். நான் கைக்கு வந்து அந்த துப்பட்டாவில் இருந்ததே உள்ளே கொடுத்துட்டேன். அதாவது வந்து 2 கிளாத்தாக கொடுத்துட்டேன் நான். ஏன்னா லேஸாக இருக்கும், அதுவே கொடுத்தா போதும் அப்படின்ட்டு கைக்கு வந்து உள்ளேயும் அந்த துப்பட்டாவில் இருந்ததை தான் கொடுத்துருக்கேன். மேலே கீழே 2மே இந்த கிளாத்து தான், தனியாக லைனிங் கொடுக்கல. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். நான் சொன்னப்போ கூட நம்பியிருக்க மாட்டேங்க. நீங்கள் வந்து நம்ம வரைஞ்சி பாடி உயரத்தை வச்சு வரைஞ்சிட்டு மேலே ஏற்றி 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைங்க, அப்போ தான் சரியாக வரும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த நம்ம பாடியில் உயரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆம்கோல் கீழே வந்து நான் வச்சுட்டு வரேன். சென்டர் 2 பக்கமும் அடையாளப்படுத்தியிருக்கேன். கீழே 1/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்குது. இதே இது நீங்கள் வந்து
நம்ம வச்சு வரைஞ்ச வாக்கில் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். மெட்டீரியல் வேஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த அம்பர்லா டாப் அப்படின்ற இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப அகலமாயிரும். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் வரைஞ்சதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையா, கைக்கு உள்ளேயும் அதே கிளாத்து தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இப்போ 2 தையல் போட்டேன், 3ஆவது தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தையல் போட்டிங்கன்னா பிரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பட்டன் பண்ணிக்கலாம். அலுமினிய பட்டன் இருக்கு இல்லையா, அதுலேயே குட்டியாக எடுத்திருக்கேன் நான். இந்த பட்டன் வந்து நான் நெருக்கமாக வைக்க போகிறேன். நல்லா சுற்றி திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 பட்டனு இந்த மாதிரி 6 பட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் துணியிலே தான் வச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள். துணியிலே தான் தைச்சிருக்கேன், உள்ளே வந்து ஹோல் வச்சு தைக்கல, துணியிலே பட்டன் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ பொம்மைக்கு போட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த டாப்பு சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இப்படியும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கோட் போட்டு காமிக்கிறேன். இந்த கோட்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது யாராவது நம்ப முடியுமா, துப்பட்டாவில் நம்ம தைச்சேன்னு சொல்லி யாராலையும் நம்ப முடியாது, அந்தளவுக்கு அழகாக இருக்குது டாப்பு. இதுதான் வந்து கோட்டு. ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் தைச்சி காமிச்சிருக்கேன். இது நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி பார்க்குறவங்க கண்டிப்பாக நாளைக்கு பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. இதுக்கு நாட்டு முதற்கொண்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கோட்டுக்கு வந்து நான் 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். சுற்றளவு வந்து 22 இன்ச்சு. 22ல் பாதி 11 இன்ச்சு. இப்போ 22 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாக்கில் அகலம் வந்து பத்தலை, எம்ப்ராய்டிங் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த நீல வாக்கிலே நம்ம வந்து சுற்றளவுக்கு எடுத்துக்கலாம். மீது இருக்கிறத கைக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை சென்டரில் கட் பண்ணிக்கலாம். அந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் சமையல் பாருங்கள், சமைச்சு பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதை வந்து 4ஆக மடித்து போட்டுடலாம். சுற்றளவு 11 இன்ச்சு. உயரம் வந்து 20 இன்ச் வைக்கிறேன். இதிலே மடித்து தைக்கவும் சேர்த்து தான். 19 இன்ச் உயரம், 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு 11 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இந்த கோட் வந்து நம்ம லேஸ் வச்சு பண்ண போகிறோம். ஷோல்டரோட அகலம் வந்து 4 இன்ச்சு. இது கோட்டுன்றதுனால ஆம்கோலோட உயரம் 7 இன்ச்சு வைக்கிறேன். 7.5 வச்சுக்கிறேன். 7.5 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஷோல்டர் வந்து நமக்கு 4 இன்ச்சு வரனால ஆம்கோலோட அகலம் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆம்கோல்லேருந்து இப்போ கீழே வந்து 2 இன்ச்சுக்கு மேலே நம்ம வளைவாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கட் பண்ணி விட்டுறலாம். கீழே வந்து மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டு அதுக்கு மேலே 2 இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணுறேன். இது வந்து பிளாக் கலர் ஃபுல் எம்ப்ராய்டிங். இந்த ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டரும் கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கீழே அந்த 2 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் விடுறதுக்காக அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு முன்னாடி வந்து அதிகம் சுருக்கம் தெரியாது, அதுக்காக குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ணலாம்.
நல்லாவே 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ கைக்கு வந்து நம்ம 4ஆக மடித்து போடலாம். கையோட உயரம் வந்து 18 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச்சு சேர்த்து 19 இன்ச்சு. நம்ம வந்து கோட்டோட உயரம் எந்தளவு வைக்கிறோமோ அந்தளவு தான். அகலம் வந்து 8 இன்ச்சு. இப்போ மேலேருந்து கை வரைஞ்சிக்கலாம். எப்பயுமே ஆம்கோலுக்கு தையலுக்கு விட்டுட்டு சொல்கிற தையலுக்கு விட்டுட்டு இப்படியே நீங்கள் வச்சு பாருங்கள். சரியாக வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணலாம். சைடில் வந்து கையோட உயரம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வளைவு கொடுத்து கை கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கையோட ஷேப் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். வளைவு இல்லாமல் தட்டையாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ கை முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிடலாம் 1/4 இன்ச்சுக்கு. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கையை வந்து கீழே மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கொடுக்கலாம். லைனிங் வந்து கீழே வரைக்கும் கொடுத்து நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல் இதுவே வந்து நான் தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து சிலது வந்து சுருங்கும். அப்போ சுருங்கும் போது நம்ம சேர்த்து வச்சு எல்லாத்தையும் தைச்சிட்டோம் அப்படின்னா, கையோடு சேர்த்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று சுருங்குச்சினாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சுருக்கமாக தெரியும் கை. அதனால் வந்து கையை மடித்து தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரத்தில் லைனிங் வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு கழுத்து வந்து 1.25 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறேன். இப்போ ஒரு தையலை போட்டு திருப்பி தைச்சிடலாம். தையல் போடுற விதம் வந்து ஒரே அளவாக போடுங்க, கூட குறையாக போட வேணாம். இப்போது வந்து நம்ம இந்த கழுத்தை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ ஷோல்டரோட அகலம் நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. நம்ம நெக்கு வந்து கீழே 10 இன்ச்சு வைக்கிறோம். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து கீழே போக 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 அந்த அகலத்தை குறைச்சி இப்படி கொண்டு போயிடலாம். இப்போ அதே மாதிரி கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கீழே அகலம் வேணும்னா 3 இன்ச்சு பண்ணுங்கள். இப்போ இல்லைன்னா இந்தளவுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கீழே வந்து 2 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 தனித்தனியாக வந்துடுச்சு. நம்ம வந்து தனித்தனியாக தைச்சி திருப்பி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து. கீழே மடித்து தைக்க விட்டுட்டு அதுக்கு மேலே தான் லைனிங் வச்சுருக்கேன் நான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லைனிங்கை சேர்த்து வச்சு தைச்சிடாதீங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று சுருங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே சுருக்கமாயிரும். அப்போ லைனிங்க்கும் மேலே தைக்கிறதுக்கும் நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அது எது சுருங்கினாலும் நமக்கு வந்து கவலை இல்லை. இப்போ வந்து அந்த பாயிண்ட் அந்த இடத்துல நிப்பாடிட்டு நம்ம அந்த நெக்கு ரவுண்டு வளைச்சிக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டுட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க. லைனிங் இல்லாமல் தைக்காதீங்க. இது வந்து உள்ளே வந்து எம்ப்ராய்டிங் வந்து ஓட்டையாக லைட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால் லைனிங் போட்டிங்கன்னா தான். லைனிங்னாலும் ரொம்ப லேஸான லைனிங் போடுங்க, ரொம்ப திக்கான லைனிங் போடாதீங்க.
அப்போ தான் வந்து ஏன்னா வந்து நம்ம டாப்ஸ் போட்டு அதுக்கு மேலே தானே போடுறோம், அதனால சொல்கிறேன். இப்போ அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்றோம். இது வந்து 2 in 1. டாப்ஸ் போட்டும் போடலாம், நம்ம அந்த கோட்டு போட்டு கிராண்டாகவும் போட்டுக்கலாம். 2 விதமாக தைக்கலாம். டாப்ஸ்க்கு கை வச்சுருக்கேன், குட்டை கை. இப்போ வந்து இதுக்கும் கை இருக்குது. இப்போ போட்டு 2 விதமாகவும் போட்டுக்கலாம். நம்ம கோட்டு போட்டும் போட்டுக்கலாம், டாப்ஸ் மட்டும் போட்டு சால் போட்டுக்கலாம். 2 விதமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இதுக்கு நான் பிளாக் கலர்லேயே பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம எந்த ட்ரெஸ் வேணாலும் மேட்ச் பண்ணி நம்ம கோட்டு போட்டுக்கலாம். நல்லா எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. அந்த மடிப்பெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக போடுங்க. அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு மாறாமல் அழகாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு முன்னாடி நெக்கோட ஷேப்பு. இப்போ கீழே வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன். அந்த அடையாளப்படுத்தினதுலேருந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங்க்கும் அந்த மெட்டீரியலுக்கும் கேப் எதுவுமே தெரியாது. ஏன்னா கீழே நம்ம அந்தளவுக்கு விட்டுருக்கோம், அதை மடித்து தைச்சிடறோம். அப்போ வந்து லைனிங் கிளாத்தே சப்போஸ் சுருங்கினாலுமே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ மேலே அடிப்பக்கம் நான் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணுறேன். பிளாக் கலரே தான் கொடுக்குறேன். ஏன்னா சும்மா நம்ம மிஷினில் தைச்சோன்னா அந்த ஒரு அழகு இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு லைன் பைப்பிங் கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் ஒரு லைன் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 2 லைன் தையல் கூட போட்டு விட்டுறலாம். கீழெல்லாம் மடித்து தைச்சதுக்கப்புறம் தான் பைப்பிங் கொடுக்குறேன். அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைச்சி கொடுத்துட்டு வாங்க. சப்போஸ் பைப்பிங் மேலே விழுந்துருச்சுன்னா பிரித்து மறுபடியும் தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து மேலே தையல் விழுந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து எப்போயுமே பைப்பிங் வந்து தள்ளி இருக்கணும், பின்னாடி கழுத்து வந்து இந்த பக்கம் தள்ளி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தையல் போட்டு திருப்பினதுக்கப்புறம் 2மே கரெக்டாக இருக்கும். பைப்பிங் வந்து ஒரு நூல் அளவு தள்ளி தான் இருக்கணும் எப்பயுமே. இப்போ ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இப்போ நல்லா அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைங்க. கை இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிடலாம் ஒரே அளவாக. இது நான் ரெடிமேடில் மாதிரி பைப்பிங் பண்ணி கை வந்து ஜாயின் பண்ணுறேன். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டரோட அகலத்தை அதிகப்படுத்திக்கோங்க. 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தையல் போடுறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன்னா நான் பைப்பிங் பண்ணுறேன், நமக்கு அதிகம் அகலம் தேவைப்படாது. இப்போ கீழே வரைக்கும் தைச்சிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி ஒரு 2 தையல் 3 தையல் அடுத்தடுத்து போட்டிங்கன்னா சப்போஸ் நமக்கு சின்னதானாலும் பிரித்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கீழே அந்த ஓப்பனுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ மடித்து தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கீழே வரைக்கும் தையல் போட்டோம்னா அது சில நேரம் வந்து நமக்கு நூலெல்லாம் வந்து சில நேரம் பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வெளியில் வரைக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் வச்சு நம்ம மடித்து தைச்சிட்டோம்னா அந்த ட்ரெஸ் அந்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் அப்பக்கப்போ உடனே கட் பண்ணி விட்ருங்க.
இப்போ இந்த லேஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். நமக்கு வந்து கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த லேஸ் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ இதை வச்சு நம்ம முன்னாடி வந்து தைக்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மடித்து நம்ம கீழேருந்து கொடுக்க போகிறோம். முன்னாடி கரெக்டாக அந்த விவியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த முக்கோணமாக இருக்குல்ல, அது மட்டும் தெரிகிற மாதிரி அடியில் கொடுத்து அப்படியே சுற்றிலும் தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக வச்சு தைங்க. நீங்கள் கட் பண்ண வேணாம், ஷோல்டர்கிட்ட மேலே வந்து அதை மட்டும்தான் கட் பண்ணணும். அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா இது நல்லாவே உங்களுக்கு வளைச்சி கொடுக்கும். அப்படியே திருப்பி அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த பைப்பிங் மேலேயே அப்படியே அந்த தைச்சிட்டு வாங்க. பைப்பிங் மேலே தைச்சிட்டு அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த அந்த வளைவுக்கிட்டேலாம் கரெக்டாக கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம அதை திருப்பி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நாட்டு ரெடி பண்ணிடலாம். முக்கோண பீஸ் தான் எடுத்து, அதாவது வந்து அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு முக்கோணமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ அடிப்பக்கம் நம்ம கொடுத்து எஜ்ஜிலே தையல் போட்டு வந்துடலாம். தையல் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாட்டு நான் அடித்து வச்சுருக்கேன். இது குட்டியாக இருந்தால் போதும், ரொம்பலாம் நீளம் கிடையாது, தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல கட்டுறதுக்கு மட்டும்தான், அதனால் நமக்கு ரொம்ப நீளம் தேவையில்லை. இப்போ இந்த ஓரத்துலேருந்து தைச்சி தையல் போட்டு வந்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம கோட்டில் வச்சு தைச்சிடலாம். கோட்டில் வந்து கரெக்டாக அந்த நம்ம கார்னர் இருக்க பார்த்திங்களா, நடுவில் நம்ம 10 இன்ச்சு நிற்க வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு கோட் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெடிமேடில் வாங்கினா தான் இந்த மாதிரி நம்ம வாங்க முடியும். ஆனால் நாமளே வந்து சூப்பராக தைக்கலாம். நீங்களும் கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே. இந்த கோட்டு தான் நம்ம நேற்று பார்த்தோம். இது வந்து கழுத்து அந்த கீழே ரவுண்டு வரைக்கும் இந்த பட்டன் வந்துடும் நெருக்கமாக. அப்போ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தனியாகவும் நம்ம போட்டுக்கலாம். இதான் டாப்ஸு, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனியாக பிளாக் பேண்ட்டு பிளாக் சால் போட்டுக்கலாம். மேலே வந்து துப்பட்டாவில் அந்த கை இந்த மேலே இருக்கிறது எல்லாமே துப்பட்டாலேருந்து எடுத்து வச்சோம்னா, கீழே இருக்கிறது பேண்ட்டு கிளாத்து. இந்த வீடியோஸ் பார்க்கலன்னா நேற்றுக்கு போட்டிருக்கேன், வேணால் பார்த்துக்குங்க. இப்போ கோட்டை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து பொம்மைக்கு போட்டனால கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது, ஆனால் நம்ம போடையில் வந்து உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். திண்டுக்கல் சமையல் பார்த்து சமைச்சு பாருங்கள். அதுவும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் டிசைன் வேணும்னா திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லரில் இருக்குது, நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.